சித்த மருத்துவத்துல அவ்வளோ மருத்துவ குறிப்புகள் பொதிஞ்சு இருக்கு, சைடு எஃபெக்ட் இல்லாம. ஏன் இதை நம்ம பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் என்னோட பாட்டி தாத்தா காலத்துல கூட அந்த காலத்துல கூட இருந்திருக்க தான் செய்யுது. ஆனா இவ்வளவு அதிகமா இல்லை. ஏன்னா அவங்களுடைய உணவு முறை, வாழ்வியல் முறை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கேன்டீன்ல சமோசா, நூடுல்ஸ், டோனட்ஸ், மோமோஸ், ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் கிடைக்குது. அது அவர்களுக்கான சாபம். கருப்பை அழகாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய புறத்தோற்றம், அகத்தோற்றம், ஆரோக்கியம் மூணுமே மேன்மையாக. சித்தர்கள் ஹார்மோன்ஸை பத்தி பேசியிருக்காங்களா? அந்த காலத்துல நூல்கள்ல குறிகுணங்களை தான் நம்ம வச்சு கண்டுபிடிப்போம். நவின்றிடவே இடுப்பு வயிறு பெருத்து காணும், நலமான மேனியது ஊதி காணும், குவிந்திடவே மும்மடிப்பு வயிற்றிற் தோன்றும், குணவதியாம் தேவதா பெண்ணானானும், நவின்றிடவே சண்மத்தின் மலடேயாகும், சதாகாலம் கர்ப்பமது தரியாதென்று, புவின்றிடவே யூகி முனி சிகிச்சாசாரம், புகன்றிட்டார் லோகத்து மாந்தர் தாமே. உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் டாமினண்டா இருந்ததுன்னா இந்த ஆணை போல வழுக்க விழும். அது அம்மாட்ட இருந்து வர்றது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வள்ளலார் ரெண்டே விஷயம் தான் சொல்றாரு. ஸோ பெண்கள் அவங்களுடைய ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா விதையுள்ள பழங்களை சாப்பிட சொல்றாரு. ஆண்கள் அவங்க ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்றாங்க. வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். ஒரு குடும்பத்திற்கான நலனே இந்த இன்டர்வியூவில் இருக்குதுன்னு சொல்லலாம். கடந்த 16 வருஷமாக பெண்களுக்காக மட்டுமே நடத்தப்படுகிற ஒரு ஹாஸ்பிட்டல் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல், சித்தான் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த 16 வருடங்களாக பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துட்டுருக்கிற டாக்டர் உஷாநந்தினி மேம் அவர்களை பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். எதனால் பெண்களுக்காகவே ஒரு சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் கிளினிக் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணீங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு? சார் ஃபஸ்ட்டு சித்தாவில் நிறைய துறைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனி துறைகள் இருக்குது. ஸோ பெண்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் பெண்களுக்குன்னு கிடையாது, ஆண்களுக்குமே அடிப்படையான காரணம் தாயினுடைய கருவில் தோன்றும் பொழுது தான். அப்போது ஒரு தாயை நம்ம பேஸ் பண்ணி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலே அந்த சமுதாயமே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது அதை ஃபஸ்ட்டு விமென் கேர் அப்படின்னு கொண்டு வரணும்னு எடுத்தோம். இந்த உலகத்துக்கு இந்த போட்டிக்கு மத்தியில் நீங்கள் சித்தா ஆயுர்வேதிக் தான் என்னுடைய பாதை அப்படின்னு எடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, மருத்துவங்கிறது நான் சின்ன வயசுலேயே டிசைட் பண்ண ஒரு ஃபேக்டர் தான். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. எங்கள் ஃபேமிலி எல்லாமே பேக்ரவுண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சித்தா ஆயுர்வேதத்தில் இல்லை, ஹோமியோபதி அந்த மாதிரி வேற ஃபீல்டில் இருந்தவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கூடவே இருந்து பழகிருப்போம் இல்லையா. இப்போ எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே வேப்பிலையை காலையில் கொழுந்து எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடுவார். எதுக்காகன்னு கேட்டால் இது நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கும் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் கூட போன காலகட்டங்கள். படித்து முடித்த உடனே வேறு என்ன ஃபீல்டு நமக்கு பெட்டராக எக்ஸல் பண்ண முடியும், மருத்துவர்கள்னு பார்க்கும்பொழுது சித்தால எடுத்தோன்னா நம்மளால பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால அந்த துறைக்குள்ளே போனேன். நம்ம லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக பிசிஓஎஸ்க்கான மிகப்பெரிய தீர்வு அப்படிங்கிறது உண்மை. இப்போ இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணி குணமாக்குறீங்க? அது எப்படி இதுக்குன்னே பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? 2011 நம்ம இந்த பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு கொண்டு வந்தோம். அன்றைக்கி நம்ம முத பேசும்பொழுது ஒரு குழந்தைய பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு கூட்டிகிட்டு வர தாய்மார்கள் ரொம்ப கம்மி. அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்ததுன்னா திருமணத்திற்கு பிறகு இது சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அப்போது நம்ம 2011 இல்லை, இந்த பிசிஓடி பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா பெண்கள் வருங்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஸோ கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து கருமுட்டை ரிசர்வ் குறையிறதுலேருந்து பல பிரச்சனைகளுக்கு இந்த பிசிஓஎஸ் தான் அதிகப்படியான காரணமாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ கருத்தரிப்பு மையங்கள் உருவானதுக்கான காரணமும் இந்த பேசிக்கான பிரச்சனை தான். ஸோ இந்தியாஸ் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷனில் அதை சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 2019 நம்மளுடைய பர்த் ரேட் அப்படிங்கிறது 7-fold நல்லா இருந்தது. ஆனால் 2021 நம்ம இந்தியாஸோடைய பர்த் ரேட் 7-fold குறைஞ்சிருச்சு டெத் ரேட்டை விட. ஸோ அப்போது இது பெரிய அலார்மிங் ஒரு ஃபேக்டராக இப்போ காலகட்டத்தில் இருக்குது.
ஸோ இந்த அளவுக்கு நம்ம முன்னாடியே 2011 யோசிச்சது என்னன்னா, நம்ம வருங்கால சந்ததிகள் வந்து இந்த ஒரு இயற்கையான ஒரு கருத்தரிப்புக்கே தடுமாற போறாங்கங்கிறது தெரிஞ்சு. ஸோ அப்போ இதை வந்து சிறு வயசு பிள்ளைகளுக்கு 13 வயசுலேருந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது வந்து நாட் ஒன்லி அவங்களோட ஃபர்டிலிட்டிக்கு மட்டும் கிடையாது, அவங்க உடல் மன ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் இருந்தது. இப்போ நம்ம இந்த சைடு மாடர்ன் மெடிசன் சைடு வந்து கைனகாலஜிஸ்ட் இருக்கிற மாதிரி சித்தால இதுக்குன்னே தனிப்பிரிவு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து எல்லா துறைகளுக்குமான மருந்துகள் ஓலைச்சுவடிகளில் இருக்கோ, பெண் மருத்துவத்துக்குன்னு அவ்வளோ மருந்துகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு ஹார்மோன்கள் தான் தீர்வு, ஒரு ஸ்டீராய்டு மருத்துவம் தான் தீர்வு அப்படிங்கிறது இல்லாமல், நம்ம இயற்கை மருத்துவத்துறையில் அவ்வளோ தூரம் சித்த மருத்துவத்தில் குறிப்பாக அவ்வளோ மருத்துவ குறிப்புகள் பொதிஞ்சு இருக்கு, சைடு எஃபெக்ட் இல்லாமல். ஏன் இதை நம்ம பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? ஏதாவது ஒரு பாடல் சொல்லாம வேணும், எனக்கு ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்க. இருக்கா? இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, அதில் சேரக்கூடிய ஒரு மூலிகைக்கு இது ஒரு குணப்பாடமாக இருக்குது. கருப்பையில் உருண்டு திரண்ட இரத்த திரட்சிதனை பஞ்சாய் துரத்தி விடும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா என்ன? அப்படியே பீரியட்ஸ் கட்டி இருக்கு கர்ப்பப்பைக்குள்ள. அப்போ அந்த உருண்டு திரண்ட இரத்த திரட்சியை வெளியே வராம இருக்கிறத பஞ்சா துரத்திடும் அப்படின்னு மருத்துவ பாடல் இருக்கு. இப்போ மாடர்ன் மெடிசன் தேடி ஓடுறவங்க அதை மட்டும் நம்புறவங்க ஒரு பக்கம், சித்தா ஆயுர்வேதிக்கு நம்புறவங்க ஒரு பக்கம். இப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் உங்ககிட்ட வருவாங்க, அவங்கள எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? முதல்ல அவங்களுக்கு மென்டலி அவங்களை ரெடி பண்ணணும்ல. இல்லை டாக்டர், எனக்கு வந்து டியூபிள் பிளாக்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டே வராது, எக் ரிசர்வே எனக்கு குறைஞ்சிருச்சு, இனி எக்கு என்னால் ரிட்ரைவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸோடு தான் ஒவ்வொரு பேஷண்ட்டும் வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து, இல்லைம்மா உனக்கு இந்த மாதிரி இருக்குது, உன்னோட ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, உன்னோட FSH ஸ்டேபிளாக தான் இருக்குது, அதனால் உன்னால் கருத்தரிக்க முடியும், கவலைப்படாதன்னு முதல்ல அவங்கள மனநிலையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனையை கண்டு பயப்படவே கூடாது. அப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்து என்னோட பாட்டி தாத்தா காலத்தில் கூட அந்த காலத்தில் கூட இருந்திருக்க தான் செய்யுது, ஆனால் இவ்வளோ அதிகமாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய உணவு முறை, வாழ்வியல் முறை. ஸோ நீ உன்னை மாற்றிக்க தயாராக இருந்தேன்னா உனக்கு எல்லா விஷயங்களும் சாத்தியமாக அமையும் தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். இப்போ இந்த PCOS PCOD பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மிகப்பெரிய ப்ளே பண்ணுது இந்த ரெண்டு இஷ்யூஸை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுது வெளியே வந்து நமக்கு இலந்தப்பழம், நெல்லிக்காய், ஆமாம், கமர்கட்டு, நாவல் பழம், கடல் உருண்டை, நாவல் பழம், இதெல்லாம் தான் கிடச்சிச்சு. அப்போ இது எப்படி பார்க்கணுன்னா, இது நம்மளுடைய வரம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு கேன்டீனில் சமோசா, நூடுல்ஸு, டோனட்ஸு, மோமோஸு, ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் கிடைக்குது. அது வந்து அவர்களுக்கான சாபம். பெற்றோர்களுடைய ஆதங்கம் எப்படி தெரியுங்களா? நம்ம எப்படி நினைக்கிறோம், நமக்கு எதுவும் கிடைக்கல, நம்ம பிள்ளைக்காவது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம். பார் சாக்லேட் பிள்ளைகளுக்கு அது ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வேறு வேலையை பார்க்குது. பட் இதில் என்னன்னா, அவங்க மூளையை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. அவங்களுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்குல்ல சார், சர்க்கரையோடைய அளவை தூண்டக்கூடிய உங்கள் கிரேவிங்ஸை, உங்கள் சுவை நரம்பு இருக்கு இல்லையா, அதை தூண்டி விட்டுரும். ஸோ நீங்கள் அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுபடியும் ஓடி போய் அதே சாக்லேட்டை தேடுவீங்க. அது உங்களால் அடக்கவே முடியாது அந்த ஆர்வத்தை. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மறதி வியாதியிலேருந்து கேன்சர் வரைக்கும் காரணமாக இருக்குது. நம்ம பெண் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஏஜ் அட்டன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் 3 months இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியடில் அவங்களுடைய அந்த கருப்பையை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ உணவு முறை, வாழ்க்கை முறை தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம். கண்டிப்பாக. இன்றைக்கி பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே சார், இது வந்து சோஷியல் ஜெட்லாக்னு ஒன்று இருக்குது சார். இப்போ நம்ம நல்லா சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூங்கிடுறோம், டைமுக்கு தூங்கிடுறோம். காலையில் நம்ம எந்திரிச்சோடனே நம்ம இன்சுலின் வந்து தட்டும், நம்ம டோரை தட்டும், கிரில்லன் லெப்டின் 2 ஹார்மோன் தட்ட ஆரம்பிக்கும். தட்டினோடனே நமக்கு என்னென்னா பசிக்குது, சாப்பிடு அப்படின்னு கிரில்லிங் சொல்லும். சாப்பிட ஆரம்பித்தோன்னா போதும் நிறுத்திடு அப்படின்னு லெப்டின் சொல்லும். இந்த செய்கைகள்லாம் ஒழுங்காக நடந்தால் தான் மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கும், ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கும். இந்த பசங்க எந்திரிக்கிறதே 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அந்த இன்சுலின் கிரில்லின் லெப்டின்லாம் தட்டி எங்கேயோ போயிருக்கும். அப்போ அந்த பிள்ளை எந்திரிச்ச உடனே அந்த சாப்பிட்றது எடுத்த உடனே ஒரு டீ காஃபி நல்ல பெரிய மக்கில் குடிச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 12-1 மணிக்கு போய் லஞ்சிங் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாமல் ஃபுல்லாக ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. பகலில் வந்து மெலட்டோனின் நல்லா வந்து செக்ரேட் ஆகிட்டே இருந்தால் தான் நைட் வந்து நல்லா தூக்கம் வரும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, பகல் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு இருக்கு. அப்போ நைட்டு வந்து வெட்ட முழிச்சிட்டே இருக்காங்க, தூக்கமே வராது. இந்த கார்டிசால் லெவல் வந்து இன்னைக்கு நிறைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பெண்களை வந்து செக் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கார்டிசால் லெவல் ரொம்ப கூட இருக்குது. கார்டிசால் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது ரொம்ப கூட இருக்குது. ஸோ நைட் ஃபுல்லாக தூங்குறது இல்லை, ஸோ பகல் ஃபுல்லாக விழிச்சிட்டு இருக்காங்க.
ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறேன், ஐயூஐ ட்ரீட்மெண்ட் போகிறேன்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போகிறவங்க அந்த ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறைகள்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க. ஆனால் விடிய விடிய தூங்காமல் இருக்காங்க, சரியாக சாப்பிடாம இருக்காங்க. அப்புறம் எப்படி சக்ஸஸ் ஆகும்? ஸோ இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்வியல் முறையிலையுமே பெண்கள் வந்து நிறைய பேர் இதை தவற விட்டுட்டு இருக்கோம். இப்போ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் பார்க்குறப்ப சித்தால ஆயுர்வேதிக்கில் இந்த பிசிஓஸ் பிசிஓடி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக ஹெல்த் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டும் மாறுபடுமா மேடம் உங்களுக்கு? என்னென்ன மாதிரிலாம் அட்டன் பண்ணுவீங்க உங்களுக்கு? ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது ஒரு பெண் வந்து 13 வயசுல இருந்து பருவ வயது அடைஞ்சதில் தொடர்ந்து அந்த பூப்பு முதிர்வு பருவம், கடைசி பூப்புன்னு சொல்கிறோம், மெனபாஸ், அது வரைக்குமே பெண் கூட ஹார்மோன்ஸுங்கிறது ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து அவள் ஃபிசிக்கலாகவும் கனெக்டட்னா ஹார்மோன்ஸோட தான், எமோஷ்னலாகவும் கனெக்டட்னா ஹார்மோன்ஸோட தான். அப்போ பெண் அவளுடைய பருவநிலையில் எத்தனை பரிமாணங்களை எடுக்கிறா? முதல்ல ஒரு மகளாக எடுக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு மனைவியாக எடுக்கிறா, அப்புறம் ஒரு தாயாக எடுக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு பாட்டியாக மாறுறா. இந்த ஒவ்வொரு பரிமாணத்துக்கும் ஒவ்வொரு ஹார்மோனல் இஷ்யூவாக அவள் ஃபேஸ் பண்ணுவாள். ஸோ இதே நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸே எடுத்துக்கிட்டோன்னா சிறுவயது பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ், அதுவே ஒரு 35 வயது கிட்ட வரும்பொழுது அந்த 25லேருந்து 35 வரைக்கும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், கருத்தரிக்கிறதுல பிரச்சனை. 35 வயது கடந்த பிறகு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால கருப்பை வீக்கம், பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது. அதுவே 45 வயது கடந்த பிறகு கருப்பையை அகற்றலாமா, கர்ப்பையில் கட்டிகள் இருக்கே, ஸோ ரிமூவல் ஆஃப் தி யூட்ரஸ். இத்தனை பிரச்சனையை வந்து ஒரு பெண் ஃபேஸ் பண்ணுவாள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே. முதல் 10 நாள் பிரிஸ்காக ஆக்டிவாக ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே அதுங்கக்கிட்ட எவ்வளோ வேணால் வேலை வாங்க முடியும், எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அடுத்து செகண்ட் 10 days ஆஃப் த பீரியட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 11ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகே பண்ணிடலாம், அப்படி அந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்க மாட்டாங்க, சோர்வாகவும் இருக்க மாட்டாங்க. கடைசி 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளுக்குன்னு மனம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஆக்டிவாக அவங்களால பண்ண முடியாது. அப்போ வந்து அவங்க சோர்வு ஆயிடுவாங்க. அந்த நேச்சுரலாகவே அந்த ஹார்மோன் அப்படி தான் இருக்கும். அந்த கடைசி 10 நாள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அவள் ஆக்டிவாக மாறிடுவாள். அப்போது ஒரு பெண்ணினுடைய இயக்கம் வந்து அவளை ஆழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான். ஒரு பெண் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமே. ஒரு பெண்ணினுடைய அழகு அப்படிங்கிறது அவளுடைய கருப்பையினுடைய அழகு தான். கருப்பை அழகாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய புறத்தோற்றம், அகத்தோற்றம், ஆரோக்கியம் மூணுமே மேன்மையாக இருக்கும். டாக்டர், ஸ்கூல் படிக்கிற பெண் குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற பெண் குழந்தைங்க இயர்லியராகவே எனக்கு இதெல்லாம் அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குமோ அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு பெண் குழந்தைங்க வந்து அவங்க பீரியட்ஸ் வந்து 30 days கேலண்டருக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அம்மாட்ட அட்ரஸ் பண்ணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்பயாவது ஒரு நாள் 30 நாளில் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, 1 or 2 days இருக்கலாம். ஆனால் மந்த் ஃபுல்லாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த பேண்டஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மாட்ட அட்ரஸ் பண்ணும். 2 விஷயம். மூணாவது, இப்போ பிள்ளைங்க பஸ்ஸில் போகிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க, இல்லை காரில் போகிறாங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் பொழுது பிரெஸ்ட்டில் ஒரு ஹெவினஸ், ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அம்மாட்ட அட்ரஸ் பண்ணும். அம்மா இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணும். அதே மாதிரி சில பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அக்குள்ள கட்டிகள் மாதிரி இருக்கும், மறைவிடங்களில் கட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அம்மாட்ட நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். அதே மாதிரி கட் ஹெல்த் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டோன்னே மோஷன் போயிடுறேம்மா, எனக்கு வந்து மோஷனே வரமாட்டேங்குது. ஸோ கட் ஹெல்த் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸில் பெரிய ஃபேக்டருங்க. ஸோ ஹார்மோன் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நம்ம குடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஹார்மோன்ஸே ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி மறைவிடங்களில் இச்சிங் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக அம்மாட்ட நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 to 4 pads மாற்றலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அம்மாட்ட அட்ரஸ் பண்ணணும். இல்லை ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது, சரியாக வரமாட்டேங்குது ஃப்ளோ, அம்மாட்ட அட்ரஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் பிள்ளைங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மேம், ஆப்வியஸாக இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அது ஒரு மேல் டாமினேட் ஃபீல்டு. இது பொதுவாக எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 16 வருஷம் முன்னாடியே லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பித்து எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்காக பிசிஓடி ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? சேலஞ்சஸ்னு ஒன்றும் கிடையாது சார். இப்போது நம்ம வந்து ஒரு சித்தாயுர்வேதா டாக்டர் வந்து தனியாக ஒரு லேடி டாக்டர் கிளினிக் ஆரம்பித்து நடத்த போகிறாங்கங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக விமென் மட்டும் எடுக்கும்பொழுது இன்னும் ஃபில்டர் ஆகிடுது. அதில் நான் பிசிஓஎஸ் மட்டும் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்பொழுது ஃபில்டர் இன்னும் கம்மி ஆகிடுது. அப்போது நம்ம வந்து நான் 2011 இதை பேசும்பொழுது மருத்துவமே தேவையில்லை இதுக்கு, இதை வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாலே சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருந்தது.
அப்போது நான் எல்லாருக்கும் எஜுகேட் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த பிரச்சனை இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய மீட்டிங்ஸில், நிறைய லைவ் சேனல்ஸில் நான் நிறைய அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸே அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு. இன்னைக்கு எல்லாருமே பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு பேசக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேசுகிறாங்க. ஆமாம். அப்போ நான் 2011 இதை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், இதை தாய்மார்கள் கவனிச்சுக்கணும், கல்யாணம் ஆன பிறகு பார்த்தா போதும்னு விடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். மேம், முக்கியமாக சொல்ல வேண்டியது, இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்களே பேசுகிறப்ப சொன்னீங்க, எல்லா பக்கமும் பார்த்துட்டு ஒரு பெரிய ஃபைல்லாம் எடுத்துகிட்டு தான் அவங்ககிட்ட வருவாங்க. அப்பயும் சித்தா ஆயுர்வேதிக்கு மேலே நம்பிக்கை இல்லாத மக்கள் இருப்பாங்க. ப்ரூவன் ஃபேக்ட் இருக்கா, சயின்டிஃபிக்கா, பேப்பர் இருக்கா அப்படின்னு. ஏன்னா எல்லாம் கூகுள் ஆண்டவன் இருக்கான், எல்லாத்தையும் தட்டி பார்த்துட்டு அவங்களே ஒரு பாதி டாக்டராக தான் அவங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? சித்தர்கள் வந்து ஹார்மோன்ஸை பற்றி பேசியிருக்காங்களா கேட்பாங்க. சித்தர்கள் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி பேசியிருப்பாங்களா? இப்போ தான் நம்ம பேர் வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் நூல்களில் குறிகுணங்களை தான் நம்ம வச்சு கண்டுபிடிப்போம். அப்போது அதில் யூகி முனி அப்படின்னு ஒரு மருத்துவர் எழுதிய நூலில், நவின்றிடவே இடுப்பு வயிறு பெருத்து காணும், நலமான மேனியது ஊதி காணும், குவிந்திடவே மும்மடிப்பு வயிற்றிற் தோன்றும், குணவதியாம் தேவதா பெண்ணானானும், நவின்றிடவே சண்மத்தின் மலடேயாகும், சதாகாலம் கர்ப்பமது தரியாதென்று, புவின்றிடவே யூகி முனி சிகிச்சாசாரம், புகன்றிட்டார் லோகத்து மாந்தர் தாமே. நவின்றிடவே இடுப்பு வயிறு பெருத்து காணும். பிசிஓடி வந்தால் வயிறு இடுப்பு பெருசாயிடும். நலமான மேதி எது ஊதி காணும், ஒபிசிட்டி தான். 3 மடிப்பு வயிற்றில் தோன்றும். எந்த பிசிஓடி பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னாலும், ஒல்லியாக இருந்தாலும், லீன் பிசிஓஎஸாக இருந்தாலும், ஒபிசிட்டி பிசிஓஎஸாக இருந்தாலும், பிஎம்ஐ இண்டெக்ஸ் தான் குறிகுடு. இதை வச்சு தான் பேசிக்காக கண்டுபிடிக்கிறோம். அவளுக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும், சண்மத்தின் மலடே ஆகும். அப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்கல்ல, அப்போ அதுக்காக மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒன்று பேசுகிறான சொல்யூஷன் இருக்கும்ல. அப்போ அந்த மருத்துவத்தை ஏன் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? அருமை. அப்போது நமக்கு வந்து எமர்ஜென்சி ஃபீல்டு வந்து கண்டிப்பாக வந்து மாற்று மருத்துவத்துறை தான். நம்ம போய் தான் ஆகணும். கண்டெம்பரரி மெடிசன் அதை ஏற்றுக்கணும். ஸோ எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் எமர்ஜென்சியாக நான் போயே ஆகணும். அந்த கண்டெம்பரரி மெடிசன் வந்து கண்டிப்பாக இட் இஸ் நீடட். பட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், கைனிக் ஃபீல்டில் வந்து ஒரு சின்ன ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இதுக்காக நம்ம பெரும் மருந்துகளை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது பிள்ளைகளுக்கு அவங்களே டாக்டரே சொல்லுவாங்க, சார் 3 மந்த்ஸுக்கு மேலே இந்த ஹார்மோன் மெடிசன் கொடுக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் வாங்கி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வாங்கி சாப்பிட்டே இருப்பாங்க. வரலைன்னா மாத்திரை போட்டுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம பெண் பிள்ளைகளை சாதாரணமாக மூலிகையை வச்சு குணப்படுத்த முடியுது. அப்போ ஏன் அதை பண்ணக்கூடாது? ஸோ அப்போது நாங்கள் ஒரு கைத்தேர்ந்த மருத்துவர், நல்லா படித்த தகுதியான ஒரு மருத்துவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோடு தான் இருக்கும். அப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளுமே அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுமே எடுத்து ஒரு ப்ராப்பரான ஸ்டடி முடிச்சு தான் கொண்டு வந்து சேர்த்துறோம் மக்கள்கிட்ட. அப்போது இந்த அறிவியல் பூர்வமானது தானா அப்படிங்கிறதுக்கு இப்போ பிஃபோர் ஆஃப்டர் இல்லையா, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நாங்களுமே அந்த ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்த மாடர்ன் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் வச்சு ஸ்கேன், ரத்த பரிசோதனை, ஹார்மோன் பரிசோதனை எல்லாமே பண்ணிட்டு நம்மளுடைய சித்தர்கள், அறிஞர்கள் சொன்ன மருந்துகளை பிரயோகிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகுது, பக்க விளைவுகள் இல்லாமல். அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம இதை பற்றின நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அப்போ இதில் வந்து எந்த விதமான பயமும் மக்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஒரு 75,000 பேருக்கு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ பெரிய ரிசல்ட் பார்த்துருக்கீங்க. பொதுவாக இந்த பிரச்சனைகளுக்கு வந்து பிசிஓஎஸாக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கட்டும், ஹார்மோன் இம்பேலன்ஸ், எனி அது தொடர்பாக வர ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற தவறான நம்பிக்கை என்ன மேம்? பிசிஓடியில் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களை போடவே முடி வளர்ச்சி இருக்கும், அதுக்கு போய் லேசர் ட்ரீட்மெண்ட்டோ மற்றதோ அதெல்லாம் பார்க்குறாங்க. பட் பேசிக்கான புரிதல் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த ஹார்மோனை நீங்கள் சரி பண்ணணும். ஏன் இங்கே மட்டும் அந்த முடி வளருதுன்னா, இங்கே இருக்கிற டெஸ்டோஸ்டிரோன் இது வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அதுதான் அக்செப்ட் பண்ணுது, அந்த ஹார்மோனை ஈஸியாக தன்னகத்தை ஈர்த்துக்குது. அப்போ அந்த அக்செப்டாஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, ரிசெப்டாஸ் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல முடி வளர்ச்சி அதிகமாக வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிசெப்டாஸோடைய தன்மையை குறைக்க முயற்சி பண்ணணும். அப்போ உங்கள் ரத்தத்தில் அந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோனுடைய அளவை
குறைக்கிறதுக்கான விஷயங்களை முதல்ல பண்ணணும். அது பண்ணாமல் நீங்கள் போய் டெம்பரவரியாக த்ரெட்டிங்கோ வேக்சிங்கோ பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ அவங்களுக்கு நம்ம பார்க்கும்பொழுது சார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சொல்யூஷன் கிடையாது, இன்டர்னலாக ஹார்மோன்ஸை குணப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹேர் ஃபால், ஃப்ரண்ட் ஹெடட் பால்னஸ் இருக்கும், போய் நிறைய அதுக்காக சத்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் டாமினண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஆணை போல் வழுக்க விழும். அது அம்மாட்டு இருந்து வர்றது அப்படிலாம் கிடையாது, ஹெரிடிட்டரியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் டெஸ்டோஸ்டெரான் டாமினண்ட்டாக இருக்கவங்களுக்கு முன்னேற்றி பகுதியில் வழுக்க விழும். அதை அட்டன் பண்ணால் முடி வளர்ந்துரும். ஓ, இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தனித்தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணுன்னு. ஃபெர்டிலிட்டி சக்ஸஸ் ரேட் எப்படி மேம் இருக்குது நம்ம சித்தா ஆயுர்வேதிக்கில் இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுல? சார் நான் வந்து ஆயுஷ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று துபாயில் நடந்தது சார். அதில் வந்து நான் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 6 மாதத்துக்குள்ளார ஒரு 10 ஃபர்டிலிட்டி கேசஸை நான் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். அதில் பண்ணின அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸில் நமக்கு என்ன மருத்துவத்துறையில் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் அதை காட்டிலும் 60% வந்து கூடுதலாக கொடுக்க முடிஞ்சது. ஸோ நான் அந்த 10 கேசஸ் அட்டன் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளேயே 9 தம்பதியினர் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு தம்பதி மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு, அதில் மேல் ஃபேக்டர் இன்வால்வ்டு, அவர் கொஞ்சம் ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சாதிக்க முடியும். மேம், இந்த 16 வருட அனுபவத்தில் எவ்வளவோ மகிழ்ச்சியான முகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு பர்சனலாக டச் ஆன எப்பயுமே அதை நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கிற ஸ்டோரி இருக்கும்ல? ஒரு பேஷண்ட் வந்து அவங்க 7 மாதம் நான் கர்ப்பிணியாக இருக்கேன் மேம், ஆனால் எனக்கு வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது குழந்தை வயிற்றில் இல்லை, ஆனால் நான் 7 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது சார். இந்த ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் கூட வந்திருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இது நான் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரிங்க ஸ்கேன் எங்கே ரிப்போர்ட் எங்கேன்னு கேட்குறேன். ரிப்போர்ட் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கான்னா 7 மந்த்ஸ் பீரியட்ஸ் வரலங்கிறதுனால 7 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ அப்போது நான் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்லைம்மா இந்த ஸ்கேனில் குழந்தை இல்லைன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு ஏதோ செய்வினெல்லாம் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு பாப்பா தெரியல, ஸ்கேன்லேயே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. 9 வருடம் அவங்க அந்த இன்ஃபர்டிலிட்டி பாதை அவங்கள அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி இந்த பாருமா இதெல்லாம் இல்லை, நீ வந்து வெயிட்டாக இருக்க 95 கிலோ இருக்க, அதனால் தொப்பை பெருசானதுனால பீரியட்ஸ் சரியாக வரல, அதனால் பீரியட்ஸ் உருண்டு திரண்டு இருக்குது, அதை நம்ம சரி பண்ணி தான் நீ கர்ப்பம் ஆக முடியும். நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு சார். ரத்த பரிசோதனையெல்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ஸ் சார் அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து தரிக்க ஆரம்பிச்சு. அந்த குழந்தை பிறந்து இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அந்த அம்மா பால் கொடுத்துட்டு இருக்கும்பொழுது 2 வருடம், அதுக்குள்ளேயே அடுத்த கன்சீவ் ஆகிட்டாங்க நேச்சுரலாகவே. இப்போ 2 ஆண் குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது இன்னைக்குனாலும் அந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கும்பொழுது எனக்கு அவங்க அம்மா அன்னைக்கு அந்த பிடிவாதம் பண்ண மனசு எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 9 வருடம் கோத்ரூ பண்ணி அவ்வளோ பேச்சை கேட்டு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மன உளைச்சல்லையே அவங்க அதை நினச்சிருக்காங்க, யாரோ செய்வினை வச்சு எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அந்த இது அவங்ககிட்ட நான் பார்த்த விஷயம் வந்து அது பெரிய விஷயம். எப்பயுமே எமோஷனலாக ஒரு டச்சாக இருக்கும். எமோஷனலாக எப்பயுமே அது ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன். இப்போ 35 வயசை தாண்டினா சிரமம் அப்படின்னு, 40 வயசு நெருங்கிட்டா சிரமம், வெயிட் அதிகமாக இருந்தால் சிரமம். ஏன்னா என் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும் அவங்க எமோஷனலாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு என்னால் பர்சனலாக அதை ஃபீல் பண்ண முடியும். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் கூட சித்தா ஆயுர்வேதிக்கில் நம்ம ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம்தான் சார். சரி 35 இயர்ஸ் அப்படின்னு போனாலுமே நான் அந்த முன்னாடி சொன்ன நீங்கள் சொன்னீங்க 50 வயசுலாம் குழந்தை பெற்றாங்கன்னு. அவங்களுடைய ஹார்மோன் பரிசோதனையை பார்த்தோன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் சார். ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் ஒன்று இருக்குது, ஏஎம்ஹெச் ஒன்று இருக்குது. அந்த ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இயற்கையாக கருத்தரிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஹார்மோனுடைய அளவு குறைவாக இருந்தாலுமே அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர அளவுக்கு எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோனுடைய அளவு பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களால இயற்கையாக கருத்தரிக்க முடியும். அதாவது ஏஎம்ஹெச்சோடைய அளவு கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அந்த கருமுட்டையினுடைய ஆரோக்கியத்தை குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பட் குவாலிட்டி ஆஃப் த எக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். ஸோ அப்போ அவங்களால இயற்கையாக கருத்தரிக்க வைக்க முடியும். அப்பா இந்த விஷயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கப்பா.
நல்லா இருப்பீங்க. அதனால் நீங்கள் எஜுகேட் பண்ணுறதா என்ன இருக்கும் மேம்? சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது வந்து 4S 2M. ஆஹா, 4S 2M. ப்ரிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட், வெள்ளை சர்க்கரை சேர்த்த ஸ்வீட் சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் ஸ்வெட்டு, நல்லா வேர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. கண்ட விஷயத்துக்கு, சின்ன விஷயத்துக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அது எல்லாமே எமோஷ்னலாக அவங்க ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கூட இருக்குது. ஸோ அதை குறைச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிநிலைகளில் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஸ்லீப், 4வது எஸ், ஒழுங்காக தூங்கணும். அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், அது முக்கியம். காலையில் 4 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் மதியம் 1 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சது தூக்கம் கிடையாது. ஆமாம் சார். ஸோ கண்டிப்பாக 10-10:30க்கு தூங்கிட்டு மார்னிங் ஒரு 5:30-6 அந்த சன்செட் சன்ரைஸ் இதை பார்க்கணும். அப்படி பார்க்கணும் சார். இது 4S இதுதான் சார். 2M சார். 1 மில்க். 2 வயசு குழந்தை வரைக்கும் கண்டிப்பாக பால் தேவை. அதை தவிர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய, அந்த காலத்தில் கிடைச்ச பால் எல்லாமே வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பால் வகைகள் வந்து பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது என்னுடைய அனுபவத்தில். அப்போது முடிஞ்ச வரைக்கும் பால் சார்ந்த பொருட்கள், பால், தயிர், பன்னீர், சீஸ் இதெல்லாத்தையும் குறைச்சிரும். ஸோ அப்போ பாலுக்கு மாற்றா உடனே தாய்மார்கள்லாம் சண்டைக்கு வந்துடுறாங்க சார். கால்சியம் அப்போ என் பிள்ளைகளுக்கு எப்படி வரும்? ஆமாம், வெஜிடேரியனா புரோட்டீனே வந்து கேர்டும் இதுவும் தானே மேம், நமக்கு பன்னீர் தானே. அப்போ நான் என்ன சொல்வேன்னா, அட்லீஸ்ட் முருங்கைக்கீரை அடிக்கடி கொடுங்க. நிறைய கீரை வகைகள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள் அவளுக்கு நிறைய கொடுக்க பழகுங்க. நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க. ஸோ இதெல்லாமே அதில் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ்டு மீட். இன்றைக்கி வந்து ஜிஎம்ஓஸ்னு நம்ம சொல்கிறோம் சார், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து ஏன் உயரத்துக்கு இருக்குது, கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுலாம் அவங்க நினைக்கிறாங்க சார். இதில் வந்து என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் என்ரிச்சாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது நான்வெஜ்லேயும் அதே தான் நம்ம சொல்கிறோம். அந்த மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மீட் வந்து ஹார்மோன் இன்டியூஸ்டு மீட்டாக இருக்குது. ஸோ அது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நாட்டு வகைகளாக பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் பாரம்பரியமாக சமைக்கிறது வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம சமைப்போம் சார். மட்டனு அந்த மாதிரி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி எல்லா சாஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி கிரில் பண்ணி அதை ஒரு விதமாக மாற்றி அதனோட மொத்த நியூட்ரியன்ஸும் போய் அதில் மொத்த கெடுதியும் உள்ளே சேர்கிற மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்றோம். இதுதான் பெண் பிள்ளைகளுக்கு கேடு. நம்ம இயற்கை முறையில் அந்தந்த வயதுக்குரிய பெண்கள் எப்படி தன்னை கவனிச்சுக்கலான்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்க சார். அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாளாவது கீரைகள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். டெய்லி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு ப்ரோட்டீன், ஒரு சுண்டல் கண்டிப்பாக அவங்க சேர்த்துக்கணும். இது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ட்ரிங்க்ஸாக வந்து இந்த பால் சேர்ந்த டீ, காஃபி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுக்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்தியான ட்ரிங்காக இருக்கணும். ஸோ புதினா சேர்ந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். புதினா, லெமன் எல்லாம் சேர்த்து பால் இல்லாமல் கொடுக்கலாம். அதே மாதிரி சன்னலவங்கப்பட்டை, இன்றைக்கி பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு வந்து சன்னலவங்கப்பட்டை பெஸ்ட் மெடிசன். அதில் டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். சின்னமன் டீ அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்க பிசிஓடி பிசிஓஎஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு 35 வயது கடந்த பெண்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கும் பொழுது வாரத்துக்கு 2 நாள் பூண்டு பால், இரவில் வந்து பாலில் பூண்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் கருஞ்சீரக பொடி வந்து அவங்க பொடி பண்ணி மோரில் சேர்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்து மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு பயப்படவே வேண்டிய அவசியமே கிடையாது. குறிப்பாக விதையுள்ள பழங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நிறைய கொடுக்கணும். நாட்டு பழங்களாக பப்பாளி பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி விதையுள்ள பழங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கருமுட்டையுடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா வள்ளலார் 2 விஷயம்தான் சொல்கிறாரு. பெண்களுக்கு கருத்தரிக்கணும்னா ஒரு விஷயத்த சொல்லுங்கள், ஆண்களுக்கு கருத்தரிக்கணும்னா ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ பெண்கள் அவங்களுடைய ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா விதையுள்ள பழங்களை சாப்பிட சொல்கிறாரு. ஆண்கள் அவங்க ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்கிறாரு, நல்லெண்ணெய். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்வியல் முறைகள், நேரமாக எந்திரிங்க, நேரமாக தூங்குங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, இரவு உணவு 7 மணிக்குள்ளே சாப்பிடுங்க, காலை உணவை 8 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே சார் ஒரு பெண்ணினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்க கருப்பையோடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். உங்களோட சக்ஸஸ் வந்து நீங்கள் எப்படி வெறும் கவுண்டாக மட்டும் பார்க்குறீங்களா?
கவுண்டாக பார்க்குறதா இருந்தால் ஃபர்டிலிட்டி நம்ம எவ்வளோ நம்மளால தாய்மை அடைஞ்ச தாய்மார்களுடைய கவுண்டாக பார்க்கலாம். ஆனால் அவங்களுடைய மனசு இருக்குல்ல சார், அந்த சிரிப்பு, நான் கன்சீவ் ஆகிட்டேன் டாக்டர்னு சொல்லும் பொழுது அந்த டபுள் லைன் பிங்க் லைனோட அந்த கார்டு எனக்கு அனுப்புவாங்கல்ல சார், அது வந்து காலையில் நான் யூஸ்வலாக கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த லைன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கார்டு எதிர்பார்ப்பேன் நான். அதுதான் என்னோட மகிழ்ச்சி, அதுதான் என்னோட சக்ஸஸ். சரி, இந்த மகிழ்ச்சியான தருவாயில் இன்னொரு விஷயம், என்னை இந்த துறைக்கு நீ மகளிர் மருத்துவத்தை எடுத்தால் சக்ஸஸ் ஆயிடுவேன்னு சொல்லி என்னை வழிநடத்தின என்னோட குருமார்கள், என்னோட சீனியர் டாக்டர்ஸ், என்னோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்தது, பேசுனது, இதில் நான் நிறைய எஜுகேட் ஆகியிருக்கேன். மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் எஜுகேட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.